குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. ஏன் 60 வருடமாக பிரித்தாங்க தமிழ் வருடங்களை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிரக சூழ்நிலைகளுமே, அதாவது நீங்கள் பிறக்கும்போது அல்லது இப்போது இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது என்ன கிரக சூழ்நிலை இருக்கோ, இதே கிரக சூழ்நிலைகள், இதே கிரக சஞ்சாரங்கள் மீண்டும் ஒரு முறை அப்படியே எக்ஸாக்டாக HSL அடித்த மாதிரி, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வரணும் அப்படின்னா 60 வருஷம் ஆகும். அதை முன்னாடியே நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சுட்டு தமிழ் வருடங்களை 60 பிரித்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு 60 வருடத்திற்கு ஒரு முறையும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது முன் யோசனையோட அதை பார்த்து அப்படி பிரிச்சிருக்காங்க. அப்படி 60 வருடங்களை பிரித்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு பெயர் வச்சாங்க. கூடவே அந்த ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு 4 வரியில் ஒரு கவி ஒன்று இருக்கு. அந்த வருடத்திற்கு உண்டான பலனை பற்றின கவி. அதுபோக அந்த ஒவ்வொரு வருடத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருப்போம், என்ன அம்சம், மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த வருடத்திற்கு உண்டான பலனுக்கு உண்டான ஒரு பாட்டும் அந்த வருடத்திற்கு உண்டான ஒரு பெயர் வச்சுருக்காங்க. அந்த பெயர் எப்படி வச்சாங்க அப்படின்னா, அந்த வருடத்தில் என்னென்னவெல்லாம் நடக்க போகுதோ அதையெல்லாம் சுருக்கி அந்த பெயர்லேயே புரிந்து கொள்கிற அளவுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டாக பெயர் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் அந்த அளவுக்கு அந்த அருமை, அந்த அளவுக்கு அந்த சுருக்கமும் பெரிய விரிவாக்கமும் இருக்கும். ஒரு வார்த்தையை எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், ஒரு வார்த்தையை எவ்வளவு சுருக்கி வேணாலும் சொல்லலாம், பெரிய விஷயத்தை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். அது தமிழ் மொழியினுடைய அருமை தான். ஸோ அப்படியே அந்த 60 ஆண்டுகளுக்கும் ஒரு பெயர் அழகாக சூஸ் பண்ணி வச்சாங்க. கூடவே 4 வரிகளில் ஒரு பாடல்களும் வச்சாங்க. அந்த வருஷத்தில் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அப்படி அந்த 60 வருஷத்தில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறது குரோதி வருடம். இந்த குரோதி அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கும்போதே நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு நெகட்டிவான ஒரு வேர்டாக இருக்கே அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் வரும் இல்லையா? அப்படி இந்த குரோதி வருடம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே இந்த குரோதி வருடத்திற்குண்டான பாடலையும் பார்க்க போகிறோம். குரோதி வருடத்திற்குண்டான பாடல் என்ன? கோர குரோதிதனில் கொல்லிமிகு கள்ளர்களால் பாரிச்சனங்கள் பயமடிவர், கார்மிக்க அற்பமழை பெய்யும் மகசூல் குறையுமே, சொற்ப விலை உண்டன சொல் அப்படிங்கிற அந்த 4 வரி பாடல்கள் இருக்குது. இதற்கு என்ன பதில், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, கோரமான குரோதி வருடமே, கோர குரோதிதனில் அப்படின்னே ஆரம்பிச்சிருக்காங்க. கோரமான குரோதி வருடத்தில் கொள்ளை களவு கலகங்கள் எல்லாமே பிறக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும், மக்கள் பயந்துக்குவாங்க, திருடர்களை கண்டு திருட்டு பயம் அதிகரிக்கும், சரியான மழை பெய்யாது, அப்படி மழை பெய்தாலும் பயிர்கள் அதனால் அழிந்து போகும், சரியான விளைச்சல் இருக்காது, காய்கறிகளுக்கு பயிர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வருடத்திற்குண்டான பாடலை எழுதியிருக்கிறாங்க நம்ம சித்தர்கள் முன்னோர்கள். இப்போ இந்த வருடம் இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும். இப்போ திருடர்களான பயம் அப்படின்னா முன்ன மாதிரி கொள்ளைக்காரங்களாம் வரமாட்டாங்க. என்னென்னா ஸ்கேம் நடக்கும். ஏடிஎம்மில், உங்களுக்கு மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி ஓடிபி சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பறிக்கிறது, இல்லை ஒருத்தர் இவ்வளோக்கு மேலே பணம் வச்சுருந்தா அது அரசாங்கமே வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேம் நடக்கும், சரியா? அதற்காக மக்கள் பயந்துக்குவாங்க, திருட்டு பயம் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லிக்கிறாங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது சீர்குலைவு ஏற்படும். ஏன்னா உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா, உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா பணவீக்கம் அதிகமாகிடும். அப்போ பொருளாதார சீர்கேடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்தில் அப்படிங்கிறது பொது பலனாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பொது பலன். ஆனால் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது வேணும் இல்லையா? ஸோ அது என்னங்கிறத பார்த்துருவோம். இது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா வருட கிரகங்களை மட்டும் பேச போகிறோம். அந்த வருட கிரகங்களுடைய அமர்வு கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு பேச போகிறோம். முதல்ல சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 அன்றைக்கி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். கன்னிக்கு இந்த வருடம் ஃபுல்லாக குரு 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்க போகிறார். அது ஒரு நல்ல விஷயம், ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனீஸ்வர பகவான் இந்த வருடம் முழுக்க இருக்க போகிற அந்த வருட கடைசியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள், சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
கூடவே ராகு கேது இந்த வருஷம் பயிற்சியாக ஆக போகிறது கிடையாது. கேது உங்கள் ராசிக்குள்ளே இருக்க போது, ராகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க போகுது. இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதும் கேது ராசிக்குள்ளே இருக்கிறதும் நன்மையா சார்னா கண்டிப்பாக நன்மை கிடையாது. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல குரு பகவான் இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். குரு 9ஆம் இடத்திற்கு வந்தாச்சு அப்படின்னா ஓடி போனவனுக்கு 9ல் குரு. நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராது, எல்லாம் அந்த குரு பார்த்துக்குவார் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது என்ன வேணால் செஞ்சுக்கோங்கன்னா நன்மைகளை செய்யுங்க, பின்னாட்கள்லையும் அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு குருபலம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணால் நாளலாம், யாரையும் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம சௌரியத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? எது நன்மையோ, எது நியாயமோ, எது நேர்மையோ அதை செய்யுங்க, பின்னாட்கள் அது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ரைட்டா? இப்போ எது செஞ்சாலும் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. நல்ல பொருளாதார சம்பத்து அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு கட்டாயம் மேம்படும். தாய் வழி உறவுகள் மூலமாக, தந்தை வழி உறவுகள் மூலமாக இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் நீங்கும். தாயாரினுடைய பாசமும் நேசமும் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல். சகோதர வழி உறவுகள் மூலமாகவும் நல்ல பாண்டிங் உண்டாகும். தந்தைக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்களால் நீங்கி தந்தை வருமானத்தை பார்க்கறதுக்கு உண்டான வேலைகளை செய்வார். ஆல்ரெடி அந்த அமைப்புக்குள்ளே வந்துருச்சு. இந்த வருஷம் துவங்கும் போதே கண்டிப்பாக தந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துடும். அவருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுறதுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. பக்தி அதிகமாகும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பக்தி அதிகமாகும். நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிறைய அந்த காலகட்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம், அதை அப்படியே வெளிப்படுத்தணும் இல்லையா? அதை வெளிப்படுத்தாமட்டா நம்மளுக்கு தூக்கம் வராது. அதை வெளிப்படுத்துறதுக்குண்டான வேலைகளையும் செய்வோம். பெரியவங்க இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை நடந்துக்கும். சான்றோர்கள், நல்ல படித்த நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்களினுடைய நட்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். குலப்பெருமையை காப்பாற்றும் வகையில் எல்லா விதமான நல்ல சம்பவங்களையும் செய்யக்கூடிய ஒரு சூழல். சந்தோஷமாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது மைண்ட் செட்டாக இருக்கும். சரிங்களா? பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியை அந்த குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்களை இந்த வருஷம் உங்களை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது சகோதர வழி ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, மன உறுதி அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்க போகுது. எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தி தரக்கூடிய அளவுக்கு அந்த முயற்சிகளுடைய வீரியம் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதுக்குண்டான உணவை சரியாக எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா தன்னுடைய நீச்ச வீட்டை பார்க்குதுங்க குரு. அதுவே உங்களுக்கு 5ஆம் இடமா இருக்கும்போது இப்போ கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் இருக்குது. அதை நிவர்த்தி செய்துட்டால் கண்டிப்பாக குழந்தை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக அமைப்பு சொல்லுது. அதாவது பொதுவாக குருவினுடைய பார்வை மகர ராசிக்கு விழும்போது அது குருவினுடைய நீச்ச வீடு மகரம். அதுவே உங்களுக்கு 5ஆம் இடமாக வந்து விடுகிறது. அதற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும்போது அதுக்குண்டான மருத்துவத்தை எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. இப்போது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி 6ல் இருக்கிறதுனால நன்மையா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் செலவுகளை அதிகம் செய்வீங்க, ரொம்ப எல்லா விஷயத்துக்கும் இறக்கப்படுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலைப்பளு அதிகரிக்கும். நைட்டு பகல் பார்க்காம வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அங்காளி வங்காளிகள்கிட்ட, பங்காளி உறவுகள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபேஸ் சம்மந்தமான முகத்தில் ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே போல் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும், அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அது தீர மாட்டேது அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள. ஐயோ என்ன இப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சரியாகலையே, மறுபடியும் வந்துருச்சு, மறுபடியும் எங்கே தான் போகிறது, இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத யோசிப்போம். அதிகப்படியான பசி, அதனால் கண்டதையும் சாப்பிட்டு தான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? வயிறு தொந்தரவு அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது.
முழுக்க முழுக்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், கீழே இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் நம்மளை அப்படியே ஆளுமை பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. நம்மளை ஒரு வேலையாள் போல தான் நடத்துவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இனிமேலும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. கூட இருக்கிறவங்க நம்மளை கிண்டல் கேலி பண்ணி நம்மளை டீஸ் பண்ணி அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்புகள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சரிங்களா? கூட இருக்கிறவங்களாம் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை எதையும் சொல்லி நம்மளை மனசை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்லுது. ஆனால் சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆயுள் பலம் கூடுது. பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. அதே போல் சனி உங்கள் ராசி 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால சரியாக தூக்கம் இல்லை, நைட்டு படுத்த தூக்கம் இல்லை, ஏதோ ஒரு நம்மளை போட்டு அமுக்கிற மாதிரி, ஏதோ ஒரு அன்வான்டான திங்கிங், அது ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி, பிடிக்கிற மாதிரி, கனவுல வந்துட்டு போகும், அது நேர்லேயே நடக்கிற மாதிரி இருக்கும், நைட்டு பயந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால விடாமுயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட வெளிப்படும். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்திற்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்காம போகாது. சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுனால. ராகு 7ஆம் பாவத்தில் இருக்குது. கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்காது. 2 பேரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்து போயிடலாம். அதுக்குண்டான வேலைகளை செய்கிறது நல்லது. அதே போல் தற்பெருமை அதிகமாக பேசக்கூடாதுங்க. ரொம்ப பிடிவாதம் ஆகாது அப்படிங்கிறது சொல்கிறது. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத நேரத்தில் கோபம் வந்துடும். தேவையில்லாமல் பொறாமை, கூட இருக்கிறவங்க மேலே பொறாமை வரக்கூடிய ஒரு சூழல்களும் உண்டு. இந்த அமைப்புகள்னால வீண் பழிபாவங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா சம்பாத்தியத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் சற்று அக்கறை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. அவங்களுடைய உடல் நலம் கருதி சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் அவங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உண்டு. வாழ்க்கை துணையின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக ஏமாற்றமும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை வேறு நபருடன் பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு சூழல், அது இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரிஞ்சு அதன் மூலமாக வீட்டில் நிம்மதி இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அப்போது ராசிக்குள்ளே கேது வந்துடுவார். 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் ராசிக்குள்ளே கேது. இப்போ இங்கே என்னென்னா உங்களுடைய நடத்தை நல்ல நடத்தை, ரொம்ப தெளிவாக எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. வெளிப்பார்வைக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக கிறுக்குத்தனமாக இருந்தாலும் உள்பார்வைக்கு ரொம்ப 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 மெச்சூர்டாக நடந்துக்குவீங்க அப்படிங்கிறது சொல்லுது. உங்கள் மனசு அப்படிங்கிறது யாரு கூட ஒட்டாமல் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. ஆல்ரெடி கன்னிராசியெல்லாம் அவ்வளோ சிரமத்தில் இருக்குது. அது மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. உங்களை செதுக்கக்கூடிய அமைப்பு. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாருக்கிட்ட நல்லா பழகணும், யாருக்கிட்ட பழகக்கூடாது, யார் உண்மையான பழகுறாங்க, யார் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த கேது உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்படி ஒரு ஞானத்தை உங்களுக்கு கேது கொடுத்துட்டு போகிறார். அதுக்காக தான் உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காரு. சிரமப்படுத்துறதுக்காக இல்லை, உங்களை நல்லா மெருகேற்றுறதுக்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்குது. அப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? அதுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும் இல்லையா? என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்கள் காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காமாட்சி அம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் காமாட்சி அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேற்சொன்ன தீமைகள் எல்லாமே குறைந்து நன்மைகள் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும். மேலும் கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் எல்லா விதத்திலையும் நல்ல வருடமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்புள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.